ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல் ஃப்ளட்டர் வித் சலாவுதீன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் டாட். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஃப்ளட்டர்னால் என்ன, டாட்னா என்னென்னு ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ யாராச்சும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா டைப்ஸ் இன் டாட். டாட்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்னால் என்ன? டேட்டா டைப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு விதமான டேட்டா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வேல்யூ உள்ள ஒரு டேட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேல்யூ உள்ள ஒரு டேட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவீங்க? இது நம்பருக்கான டேட்டா, இது டெக்ஸ்ட்டுக்கான டேட்டான்னு சொல்லி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் வந்து உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் யூஸ் ஆகுது. நம்பர் வேல்யூ உள்ள டேட்டாவை நீங்கள் இன்டீஜர் டேட்டா டைப்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். தென் டெக்ஸ்ட் வேல்யூ உள்ள டேட்டாவை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஸோ இதுக்கு தான் டேட்டா டைப்ஸ் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடு, இல்லை சர்வர் சைட்லேருந்து கிளைண்ட் சைடுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை வாங்குறீங்க இல்லை அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டாவோடைய டேட்டா டைப்னு என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வாங்கவும் அனுப்பவும் முடியும். ஸோ இதுக்கெலாம் தான் டேட்டா டைப்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து டாட்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் மொத்தமாக ஒரு 5 டேட்டா டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட்டு, மேப். ஸோ இந்த 5 தான் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர். நம்பரே நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இன்டீஜர், இன்னொன்று டெசிமல். இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற 1, 2, 3, 4ன்ற நம்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்டீஜர்னு சொல்லி டேட்டா டைப்பில் கொடுக்கலாம். இல்லை 1.2, 2.3 இந்த மாதிரி டெசிமலாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் டபுள்ன்ற டேட்டா டைப்பில் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர், அதாவது இன்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இந்த டேட்டா டைப்புக்கு. ஏஜ்ன்றது வேரியபிள் நேம், 25ன்றது வேல்யூ. ஸோ கீழேயும் அதே தான். இன்ட்ன்றது கீவேர்ட், கவுண்ட்ன்றது வேரியபிள் நேம், 10ன்றது வேல்யூ. அதுக்கப்புறம் டபுள், டெசிமல் வேல்யூஸ். ஸோ டபுள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்போடைய கீவேர்ட். ப்ரைஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம், 99.99ன்றது வேல்யூ. கீழே அதே தான். டபுள்ன்றது கீவேர்ட் டேட்டா டைப்போட. அப்புறம் டெம்பரேச்சர்ன்றது வேரியபிள் நேம், 12.5ன்றது அதுக்கான வேல்யூ. ஓகே, இதுதான் நம்பர் வேல்யூவில் யூஸ் பண்ணுற 2 டேட்டா டைப்போடைய எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று இன்டீஜர், இன்னொன்று டபுள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டா நம்பர்ஸில் இருக்கலாம். ஸோ எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி கீவேர்டை யூஸ் பண்ணி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலே போதும். அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அது வந்து நம்பராக இருக்கலாம், கண்டென்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ மெயின் ரூல் டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் அந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்றது கீவேர்டு, நேம்ன்றது வேரியபிள் நேம், சலாவுதீன்றது வேல்யூ. ஸோ கீழே அதேமாரி ஒரு இது கொடுத்துருக்கேன். இது டெக்ஸ்ட்டில் மட்டும் தான் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் எந்த இதில் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம், ஸோ டெசிமல்லையும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கனாலே அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் தான் பூலியன். இந்த பூலியன் டேட்டா டைப் வந்து உங்களுக்கு 2 வேல்யூ கொடுக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பூல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று ட்ரூவாக கொடுக்கலாம், இல்லைனா ஃபால்ஸாக கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பூல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி வெறும் வேரியபிள் நேம் மட்டும் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதோட வேல்யூ ஃபால்ஸில் தான் இருக்கும். ஸோ மெயினாக இது யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூலியன் யூஸ் பண்ணுவோம். தென் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் கண்டிஷனுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் தான் நம்ம வந்து இந்த பூலியனை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டு. லிஸ்ட்டுன்றது டாட் உள்ள இருக்கிற ஒரு கிளாஸோடைய நேம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிஸ்ட்டுன்ற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எந்த டேட்டா டைப்பில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜரில் இருக்கா இல்லை ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்ற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி டைப்டு டேட்டா டைப்பில் அது வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை இன்டான்னு கொடுத்துட்டு அதோடைய வேரியபிள் நேம் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு அரேக்குள்ளே, ஏன்னா கலெக்ஷனாக இருக்கிறதால அரேக்குள்ளே
அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லிஸ்ட்டுன்ற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டுன்ற கிளாஸ் யூஸ் ஆகுது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மேப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸோடைய நேம் தான். ஸோ இதோடைய மெயின் கான்செப்டே மல்டிபிள் டேட்டாவை நீங்கள் வந்து கீ வேல்யூஸ்ன்ற ஃபார்மேட்டில் உங்களால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கீ வேல்யூன்ற ஃபார்மேட்டில் டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேப்புன்ற இந்த கான்செப்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா எம்ப்ளாயி இருப்பாங்க, எம்ப்ளாயி ஐடிஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி நேம்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீ, வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ இந்த பேசிக்ஸில் தான் நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேப்புன்றது கிளாஸோடைய நேமு. ஸோ ஸ்ட்ரிங்கு இன்டிஜர்ன்றது வந்து அதோடைய டைப்டு டேட்டா டைப். ஸோ ஸ்கோர்ஸுன்றது வந்து வேரியபிள் நேம். ஸோ மேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதுதான் கீ. ஸோ வேல்யூன்றது 95, அது இன்டிஜரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாவை கீ வேல்யூன்ற ஃபார்மேட்டில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மேப்புன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். இது வரைக்கும் டாட்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருந்துச்சு சொல்லி பார்த்தோம். அது எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதோடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். பாய்.